எல்லோருக்கும் ஹாய். மதகஜராஜா சுந்தர்சியோட டைரக்ஷன்ல கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே படம் எடுக்கப்பட்டு சில பல பிரச்சனைகளால இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. நோட் பண்ணிக்கோங்க, 2025ஓட அடுத்த பிளாக் பஸ்டர் படம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. என்னதான் 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல கொஞ்சம் கூட குறையாம சுந்தர்சியோட படத்துக்கு நாங்க எவ்வளோ வருஷம்னாலும் வெயிட் பண்றோம்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த மதகஜராஜா படம். சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போனால் அவ்வளோ சிரிப்போட ஜாலியாக போய் பார்த்துட்டு வர்ற படம் மதகஜராஜா. ராஜா தான் விஷால் இந்த படத்தில். மனுஷன் அவ்வளோ மெனக்கட்டு உடம்ப அப்படி வச்சிருக்காரு 2013 அப்போவே. நமக்கே தெரியும் ஒரு சண்டைக்கோழி, தோரணை, தாமிரபரணி எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி காமெடி கலந்த படமோ அதே மாதிரி இந்த மதகஜராஜா ஆக்ஷன் காமெடி லவ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவனோட மென்டாலிட்டிக்கு உள்ள ஸ்ட்ரெஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ், ஒர்க் பண்ணுறவங்க ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் மத்தியில் இப்படி ஒரு படம் வர்றது ரொம்பவே ஹெல்த்தியான விஷயம்னு சொல்லலாம். படத்தில் அஞ்சலி, வரலட்சுமி அவங்கவுங்க ரோலில் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி ஆக்டர் மனோபாலா, மொட்ட ராஜேந்திரனோட அரட்டைகள் அலப்பறைகள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி போய் ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும், அதே காமெடி ஆக்ஷன் மசாலா கலந்த ஒரு நல்ல படம் மதகஜராஜா. விஜய் ஆண்டனி மியூசிக் சொல்லவே தேவையில்லை. அப்போ கொடிகட்டி பறந்தாரு. நல்ல சாங்ஸ், பிஜிஎம்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு மனுஷன். கண்டிப்பாக பாருங்க, தியேட்டரிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும். விஜய் ஆண்டனி கலக்கியிருக்காரு. விஷால் பாடின அந்த சாங் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது விஷுவலாக. இன்னொரு ஃபோக் சாங், நம்ம பல வருஷமாக கேட்டு பழகின ஒரு ஃபோக் சாங், அதுவும் விஷுவலில் பார்க்க நல்லா இருக்கு. விஷால் படம்னா ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது. அதே ஆக்ஷன் ஃபைட் எல்லாமே தெரிக்குது இந்த படத்தில். ஒவ்வொரு இடத்துல அவர் பேசுகிற டைலாக் இப்போ உள்ள காலத்துக்கு கிரிஞ்சாக இருந்தாலும் அப்போ வந்த படம்னால அங்கே மட்டும் பொறுத்து போய்க்கணும் கொஞ்சம். மற்றபடி விஷால் கலக்கிருக்காருன்னே சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சந்தானம், விண்டேஜ் சந்தானம், ஓஜி சந்தானம். ஒரு காமெடியனா ஹீ இஸ் தி ஆல் டைம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து படம் முடிகிற வர அவரோட காமெடி கவுண்டர்ல மதகஜராஜாவே இழுத்துட்டு போறாரு. அவ்வளோ அழகா இருக்கு அவரோட காமெடி கவுண்டர்ஸ்லாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட காமெடி கவுண்டர்ஸ் இப்போ கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட மோசலிக்க வைக்கல நம்மள. தியேட்டரே சும்மா சிரிப்பு மலையில நனையுதுன்னே சொல்லலாம். இப்போ ஆக்டரா இருக்கிற சந்தானம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எகைன் காமெடியனா போய் அவரோட வித்தைகளை இறக்குனாருன்னு வைங்க. தமிழ் சினிமா என்ன, தமிழ் சினிமா இந்தியன் சினிமாலேயே பெரிய பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் அவரோட கவுண்டர் அவ்வளோ அழகா அவ்வளோ ரசனையோட கைத்தட்ட வைக்குது சந்தானத்தோட நேம சொல்லி. சில பல கேமியோக்கள் என்று கொடுத்து கலக்குறாங்க இந்த படத்தில். ஆக மொத்தத்தில் நல்ல ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோட, லேடிஸோட, பசங்களோட தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கூட அதே டேஸ்ட் குறையாம ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுதுன்னா ரெக்கார்டு தான், எழுதி வச்சுக்கோங்க. சுந்தர்சியோட டைரக்ஷன், விஷாலோட ஆக்டிங், சந்தானம் மற்றும் பல நடிகர்களோட ஆக்டிங், விஜய் ஆண்டனி மியூசிக் எல்லாமே மிரட்டுது. இந்த பொங்கல் செலிப்ரேஷனை மதகஜராஜாவோட செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மதகஜராஜா படத்தை பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.